ஸ்ரீலங்காவில் வந்து இந்த வெசாக்குன்ற ஒரு பண்டிகை வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த வெசாக்குன்னு சொல்லும்போது நமக்கு பொதுவாக வந்து இந்த வெசாக்கில் தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவுங்கிறது ஞாபகம் வரும். அப்புறம் வெசாக் கூடுகள் பார்க்க போவோம், ஃப்ரெண்ட்ஸோட நிறைய இடங்களுக்கு போவோம், ரொம்பவுமே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த வெசாக் கூடுலேயே இந்த வெசாக் எல்லாமே பார்க்க போனாலுமே இந்த வெசாக் டைமில் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் வந்து டன்சல். ஸோ இந்த தன்சல் எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவுமே ஐஸ்கிரீம் தன்சல், பத் தன்சல்னு சொல்லி நிறைய தன்சல் எல்லாமே இருக்குது. புதுசாகவே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாமே இருக்கட்டும். ஆனால் இந்த முறை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தன்சல் வந்து சும்மா கொட்டி தீக்க போகிறாங்க, அள்ளி தர போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முறை ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட தன்சல் வழங்குறதுக்கு எத்தனை பேர் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா 8581 பேர் வந்து தன்சல் வழங்குறதுக்காக கவர்மெண்ட்டில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறதா ஒரு ஒஃபீஷியல் அப்டேட் வந்திருக்கு. சாதாரணமாக நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்களில் நம்ம சரௌண்டிங்ஸில் 1-2 தன்சல்னாலே நம்ம விட மாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில் 8581 தன்சல் கொடுக்கறதுக்கு இதுவரையுமே பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இனிமேல் சாதாரணமாகவே நாங்கள் எல்லா தன்சல்லுமே இப்போ லைனில் இருப்போம். இப்போ போதுன்ற அளவுக்கு தன்சல் வழங்க போகிறாங்க.